காலேஜ் வந்தாச்சு, இனிமே படிக்க வேண்டியது இல்ல. என்னமோ இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரியே சொல்ற. நீ பிட் அடிக்கல? டேய், யாரா பிட் அடிச்சா? நீதான்டா. நானடா அடிச்சா? டேய், நானடா வீசாதடா. ஓடி நீ இந்த பக்கம் திரும்பி வந்த. ஹலோ, இந்திரா காந்தி காலேஜுங்களா? நீங்க? மேடம், அங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டா கூப்பிடுங்க. சாரி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் அவர்ல கூப்பிடுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், வெரி அர்ஜென்ட் மேடம். இல்லப்பா, இப்ப கூப்பிட முடியாது. ப்ளீஸ் மேடம், ரொம்ப அர்ஜென்ட் மேடம், ப்ளீஸ் மேடம். சரி, வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன். ஹலோ, யாரு? கவிதா, நான் பிரபு பேசுறேன். எந்த பிரபு? உன்னோட சென்ட் ஜான்ஸ்ல 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சனே. சென்ட் ஜான்ஸா? 6th ல இருந்து 10th வரையுமா? என்ன கவிதா, என்ன தெரியலையா? 8th படிக்கும்போது கூட உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ராஸ்கல், நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல கவிதா, உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்னடா சொல்ற? இன்னைக்கு காலேஜ்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அவளை பார்த்ததுமே லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கே லவ் ஓகே பண்ணிருந்தேன்னு வெச்சுக்கோ, உன்னோட சேர்ந்து என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நல்ல வேளை அது நடக்கல. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஃபோன் பண்ணேன். சரி, போட அடிப்ப. வேடா போனே. நீ பண்ண ஹெல்ப்புக்கு என்ன விளக்க மாதல கூட அடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. டேய், என்னடா பண்ற? டேய் பிரபு, எங்க கை நீட்றான் பாரு. முட்டை. ஐயோ, அறிவில்ல. அவுச்ச முட்டை லாட்ட விட்டு ஏத்துறியா? டேய், பா முட்டை ஏத்துறேன். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா. போடா, போ. ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா சார். இதே ஆர்வம் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கணும். இருக்கும் சார். ஓடி போய் உட்காரு. தேங்க் யூ சார். உன் பேர் என்ன? நானு சார். நீன்னு தெரியுது. உன் பேர் என்னப்பா? என் பேர் தான் சார், நானு பிரபு. அதனே நானு. நான் பிறந்தப்போ என் ராசிக்கு நான் இல்ல நூல பேர் வச்சா பையன் நல்லா வருவானு ஜோசிக்கார் சொல்லிருக்காரு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டு போட்டுமேனே எங்க அப்பா நானு பிரபுன்னு பேர் வச்சிட்டாரு சார். உனக்கு பேர் வைக்கிறது உங்க ஒப்பனும் ஜோசியக்காரனும் நல்லா விளையாடி இருக்கானுங்க. அறிவு இருக்கடா உனக்கு? யாருக்குடா? நீ பாட்டு ஓடியார எங்க போற சொல்லிட்டு போறடா நீ. முட்டை மேல ஆட்டோ ஏறிச்சறா. நம்பர் கூட நோட் பண்ணலடா. தம்பி, நீ யாருப்பா? ஸ்டூடண்ட் சார். அப்பனா வாத்தியாரு. வாத்தியாரா? உன் பேர் என்னடா? சரக்கு வச்சிருக்கியா? ஐயோ, திரும்ப அடிக்கிறானே. நான் என்னென்ன வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த வருஷம் ஃபுல்லா மசாலா தடவி ஒவ்வொரு நாளும் உன்னை வறுத்து எடுக்கிறேன்டா. கொலை பசியா இருக்குடா. இந்த காலேஜ்ல ஹோட்டல்லாம் இருக்குமாமே, அங்க கூட்டு போடா. ஏய் மூதேவி, அது கேண்டீன்டா. டேய், இந்த காலேஜ்ல பூரா பேரும் படிச்சவங்களே இருக்கீங்கடா. ஏய் கேண்டீன் அப்புறம் போலாம். சரிடா. முதல்ல அந்த பொண்ணை திடுவோம்டா. மச்சி, அந்த பொண்ணு எப்படிடா இருப்பா? அவ எனக்குன்னு பிறந்த மாதிரியே இருப்பாடா. அப்ப அந்த மஞ்சள் சுடிதாரு. உனக்குன்னு பிறந்தவடா. போடா லூசு. क्वेश्चन ஆய் போனவள் ஆன்சர் ஆய் வருகிறாள். கல்லூரி காலம் 3 ஆண்டு உன்னோடு வாழ வேணும் நீண்டு. ஓ லலே லலே லலே
என்னடா பார்த்தோன்னு லவ்வா? பின்ன பார்த்து 15 வருஷம் கழிச்சா லவ் வரும். எனக்கு என்னமோ அது தேரும் தோணல. என்னடா? ஒண்ணும் இல்ல. ஒரு உரிமையில சொல்றேன், இந்த பொண்ணுங்க பின்னாடிலாம் சுத்தணும்னா அவனை பைத்தியம் பிடிச்சி திருநாய் போல அலைய வேண்டியதுதான். என்னடா சத்தம்? ஒண்ணும் இல்லையே. காட்டுறா. இத போய் என்ன தூக்கிட்டு வந்த? அந்த தண்ணி இறக்கி விடுறா. அதெல்லாம் இறக்கி விட முடியாது. இத வச்சு என்னடா பண்ண போற? இல்ல கேண்டீன்ல அந்த பொண்ணு இந்த நாய்க்குட்டியை கொஞ்சறதுக்கு வந்துச்சுல, நாளைக்கு அது வரும். கொஞ்சறதுக்காக பாக்கும். ஆனா நாய்க்குட்டி இருக்காது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாயை கொண்டு போய் அப்படி நீட்டுவேன். அவ அப்படியே பாப்பா. பார்த்த உடனே அழுவும். அழுத உடனே அழுவாதீங்க, நாய்க்கு ஒண்ணும் ஆகல, லாரியில மாட்டிக்க பார்த்துச்சு, நான் தான் விழுந்து காப்பாத்தினேன், எனக்கு தான் கொஞ்சம் காயமாயிடுச்சுன்னு நாயை கொடுப்பேன். அவ அப்படியே என்ன பாப்பா, நாயை பாப்பா. அந்த பொண்ணுக்கு லவ் வந்துரும். நாய் மேலையா ஊ மேலையா? போ போ, கொப்ப உனக்கே சோறு போட மாட்டான். இன்னைக்கு நாயை நீ நடுத்துருவதான். நடுத்தருல நிக்க போறது நீதான்டா. ஏண்டா? பஸ்ஸுக்கு காசு இருக்கா? டேய் டேய் பிரபு டேய். யோ யோ பாத்து வாயா. நீ பாத்து போடா. வாயா. டேய் பிரபு. பிரபு டேய். நில்றா. டேய் பிரபு காசு இல்லடா, நில்றா டேய். அடடா வல்ல விடுடா. அட பிரபு. யோ வண்டி நிறுத்தியா. டேய் பிரபு. 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 டேய் பிரபு. காத்திர முடிச்சவன் ஏறினதுமே பஸ் பிரேக் டவுன். சை. ஏய் ஆம்பளைங்களா இறங்கி தள்ளுங்கப்பா. ஏன் அவர் ஆம்பளை இல்லையா? அவர் இறங்கி தள்ள மாட்டாராமா? நானும் இறங்கி தள்ள வந்துட்டா கொப்பலாம் வந்து கீறு போடுவான். போய் தள்ளுடா போய். அண்ணா விடுங்கண்ணே, சின்ன பையனே. யாரு இவனா சின்ன பையன்? சாரிண்ணே, பெரிய பையனே. சீக்கிரம் இறங்குங்கப்பா. இறங்கி வண்டியை தள்ளுங்கப்பா. ஏய் நல்லா தள்ளுங்கப்பா. ஏண்டா திருச்சி அழகா இருக்குல்லடா. இது உனக்கு ஓரா இல்லையாடா? எங்கயோ இருக்கிற வீட்டுக்கு எங்கயோ போற பஸ் தள்ள சொல்ற? ஏய் பேசாம தள்ளுடா. டேய் இவால உள்ளதா இருக்கும் போல இருக்குடா. ஏய் நானே ஆத்தாளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இருக்கேன். வேகமா தள்ளுடா. டேய் தள்ளு தள்ளு தள்ளு. ஏறு, ஏறு. ஓ பஸ் நிறுத்தியோ. டேய் நீ விட்டு போறியடா. டேய் நீ இன்னும் முட்டையை தேடிக்கிட்டு இருக்கியா? நீ உருப்பட மாட்டடா. அருகே நீ அமர்ந்தாயடி, தோளும் தோளும் கதை பேசுதே, உரசாதே உயிர் கோபுரம் சாயுதே, அழகான ஒரு ஊர்வலம் நீயும் நானும் சேர்ந்து போவதே, பேருந்தே குலசாமியாய் ஆனதே. நல்லா இருக்கீங்களா அங்கு? நல்லா இருக்கீங்களா அங்கு? ஐயோ அப்பா. என்னப்பா கேட்டா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன் அங்கு. ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. வரேன் அங்கு. என்ன திடீர்னு பேசிட்டு போற? வணக்கம்மா. வணக்கம்மா. ஏண்டி இவன் என்ன காலேஜுக்கு போயிட்டு வர்றானா இல்ல ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிட்டு வர்றானா? வணக்கம்மா வாங்கம்மான்னு. ஏன்பா? எப்பா கொஞ்சம் போப்பா, பணி முடக்கம் பண்ணாத போ. மா தண்ணி எடுத்துட்டு வாங்கம்மா. சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. ஆயி அப்பனுக்கு சோறு போடுவான்னு பார்த்தா நடு வீட்டுல நாயை கொண்டு வந்து வச்சு இலையில சோறு மா போடும். அப்பா கிட்ட சொல்லுங்க, நம்மளாம் நாயை மதிக்காதனாலதான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கும். சொல்றே கேக்குறான்ல, ஒரு நாயை கட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இன்னும் மிடில் கிளாஸாவே இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்க. பணக்காரங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நாயை கார்ல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. நாயை நல்லா பாத்துக்கிறவன் தான் பணக்காரன்னா, உங்க 2 பேர்த்தையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். நான் தான் திருச்சியிலேயே பெரிய பணக்காரன். ஆமா கரெக்ட். நோ. பா குட் நைட் பா. குட் நைட்டா? ஏதாவது சாப்பிட்டானா? இல்லங்க. வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பானா? டேய் கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு படுடா. வேணாமா. ஏண்டா? பாவம்பா, அதுவும் ஒரு உயிர் தானே, கொல்லக்கூடாது.
ஒரே நாளையில காலேஜ்ல இவ்வளவு சுத்தி தராங்களா? சாப்பிட்டாச்சும் வந்துடலாம்டா. சும்மாறா. டேய் இன்னைக்கு உன் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லவ் பண்ணா ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும்டா. அப்ப நானும் லவ் பண்ண ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடுமா? நீலாம் ஒரு 5-6 லவ் பண்ணாதான் ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆகும். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. டேய் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கடா. இன்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நாய்க்குட்டியை கொடுத்து லவ் ஓகே பண்ண முடியும். ஓகேடா. என்னடா ஒரு டீயே சொல்றா. எதுக்குடா? உன் ஆளு ஊரு பேர்ல கண்டுபிடிச்சிட்ட. வாடா. டேய் சொல்றா. பேரு சந்தியா. சந்தியா. ஊரு காரைக்குடி. செட்டியாராடா? ஏன் காரைக்குடினா செட்டியாரா தான் இருக்கணுமா? ரெட்டியாரா இருந்தா ஒத்துக்க மாட்டியா நீ? அவங்க அப்பா பேரு பஞ்சாச்சாரமா. செம்மையா இருக்குல்லடா. இது உனக்கே ஓவரா இல்லையாடா? அவங்க அப்பா ஊர்ல பெரிய நகைக்கடை வச்சிருக்காரண்டா. அப்படியா? அப்படிலாம் வாயை பொளக்காத, அது உனக்கு செட் ஆகாது. ஏன்டா? ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி, அந்த பொண்ணு ஃபைனல் இயர் கெமிஸ்ட்ரி. விடுறா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இனிமே இந்த நாய்க்குட்டி கொஞ்சிட்டே காலத்தை தள்ளிடுறா. நல்லா கொஞ்சுவல. ஓடிடு. இனிமே உன்னை ஏரியாவுல பார்த்த நீ கெட்ட கேடுக்கு இலையில சோறு கேக்குது. டேய் வாயில சொன்ன கல்வடி அடிக்க உனக்கு மனசாச்சு இல்லையா? உனக்கு அன்னைக்கு வெடிய காதுல வச்சிருக்க கூடாது, வாயில வச்சிருக்கணும்யா. இது நான் தான் நீங்க எப்படி பேசுற? இனிமே அப்படிதான் பேசுவான். வாயா. இதெல்லாம் என் தலையெழுத்துடா. குடார பாவிகளா. ஏண்டா நாயை கொண்டாந்து கட்டுறேன், அடிச்சு துரத்திட்டு இருக்க. அறிவில்லை உனக்கு? நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. நான் இனிமே காலேஜ் போல. அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலமா. அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன்னை எல்கேஜி சேர்த்தப்ப உன்னை எல்கேஜி சேர்த்தப்போ தனியா உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா முதல்ல ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலையில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதுல அவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே படிக்கிறேன் நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாம இருந்தேனா எங்க அம்மா சொன்னாங்கன்னு தான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்க வீட்டுல என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய் மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கான். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட. என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும். பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம்.
போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? டேய் அது மிஷின்ரா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய் சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய் இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா? எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கரெக்ட்டுங்க. டேய் டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டே கழட்டுங்க. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான் நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோமா இல்ல அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க? இருடா என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே தான்டா. என்ன பெருசா இல்ல? என்ன பெருசா இல்ல? டேய் ஆம்சுன் டைசன் தான்டா பெருசா இல்லன்னு சொன்னா அவன். இதோ பாரு மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான் மிஷினா? நேச்சுரல்ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ ஏய் வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா. சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மா இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா. இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா, அதான். யாரா இங்க சந்தியா பின்னர் சுத்துறது? அண்ணே நானுண்ணே. ஐயோ அம்மா. அண்ணா அவன் இல்லண்ணே நானுண்ணே. ஹலோ அண்ணே அவங்க இல்லண்ணே நானுண்ணே. என்னங்கடா ஆளாளுக்கு நானு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானுண்ணே, என் பேரு நானு பிரபுண்ணே. ஓ நீதான் சந்தியாக்கு ரொம்ப க்ளோஸோ? ஆமாண்ணே, நல்லா பேசுவாங்கண்ணே. நல்லா பேசுவல? பேசிட்டே இருப்பாங்க. இந்த டைசனை கூட அவங்க கொடுத்ததானே? சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேண்டீன்ல போய் சாப்பிட்டுக்க. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சோன்னு வந்து பாரு. என்ன வந்துரு. இதோ போறானே இந்த அரவிந்த் தான் விட்டு போன சந்தியாவை என் கூட சேர்த்து வைக்க போறானு அன்னைக்கு எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன சொன்ன? நானும் பிரபு. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அப்பா பூசாரி. நல்ல காம்பினேஷன்ரா. அண்ணா உங்க பேரு? ஹாப்பி ராஜ். அப்படின்னா ஆனந்தராஜ். அண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குண்ணே, கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. டேய் விட்றா. இத சந்தியா கிட்ட கொடுத்துரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவானே. ஃபுல்லா சாப்பிட்டான்டா. சந்தியாக்கு நான் எழுதின கவிதை கொடுத்துரு. சிங்கண்ணே, நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? 3 ஜெனரேஷனா திருச்சியில தான் இருக்கும். 4ஆம் ஜெனரேஷனும் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துடுறா. எனக்கு தெரியுண்ணே, நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேனே. மச்சான் நான் அப்பவே சொல்ல, இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா. என்னண்ணே இது?
நீ நிலா நான் பூமி உன் வெளிச்சத்துல தான் என் வாழ்க்கை அது எனக்கு எப்போது தருவாய் எந்த காலத்துல இருக்கீங்க அண்ணா நான் ஒரு கவிதை சொல்லிட்டானே ஆ, உன்னை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பக்கி உன்னை பார்த்த பிறகு நான் ஒரு லக்கி டேய் சூப்பரா இருக்குல்ல இதுவா டேய் கவிதைனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும்னே யதார்த்தனா சும்மா தானே இருக்கீங்க நீங்க சொல்லலாம்ல டேய் நீயே சொல்றா என்ன சொல்றேனே அனைவரும் போனால் அரசு பேருந்து நீ மட்டும் போனால் அரசி பேருந்து எப்படி இருக்கு சூப்பர்டா அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானே. டேய் நீ நல்லா வருவடா. அத இன்னொரு தடவை சொல்லு. அனைவரும் போனால் அரசு பேருந்து நீ மட்டும் போனால் அரசி பேருந்து சூப்பரா இருக்கு நீ யாரையாவது லவ் பண்றியா ம்? சொல்லு லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும் கரெக்ட் தாங்க உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இதை கொடுக்க சொன்னாரு அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பக்கமே வராத சிங்கார தோப்பு மலைக்கோட்டை வரலாங்க. ஓகேடா. வாடா நானும் பிரபு உட்காரு. டேய் பசங்க டீ சொல்லிட்டா. அண்ணா பழக்கம் இல்லண்ணா பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே சந்தியா பாத்தியா? கவிதையை கொடுத்தியா? என்னடா சொன்னா? கிழிச்சு போட்டாங்கண்ணே அண்ணே ஃபீல் பண்ணாதீங்கண்ணே அண்ணா ஃபீல் பண்ணுண்ணே ஃபீல் பண்ணாத லவ் விட்றா நல்லவங்களுக்கு நல்லதானே நடக்கும் அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடுனே இது நேத்தே சொல்லிருக்கலாமேடா. உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலேயே ஓகே ஆயிடும்னு நினைச்சேனே 1000 ரூபாய் இருக்கு. என்ன gift வாங்கலாம்? நானே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி ஓகே பண்ணிட்டு வரேனே தேங்க்ஸ் பிரபு. அண்ணா ஜெயிக்கிறோண்ணே நல்ல டேலண்டான பசங்கடா இல்ல? நம்மளும் தான்டா. சந்தியாவே போற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களா எதுக்கு நீட்டுங்க சொல்றேன் ம். பிள்ளையார் நல்லா இருக்கா ம், நல்லா இருக்கு அரவிந்த் கொடுத்தானா சொல்லு அரவிந்த் தானே கொடுத்தான் நான் கொண்டு வந்ததுங்க எங்க வாங்கின நான் செஞ்சதுங்க நீயா சாமி மேல சத்தியமா நான் தாங்க செஞ்சேன் இவ்ளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்ல ஆச்சரியமா இருக்கு உண்மையிலே நீ தான் செஞ்சியா எங்க அப்பா கார்பெண்டருங்க பிள்ளையார் செய்யும்போது கீழே வந்த மரத்தூள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையாருக்கே பூவாக்கிட்டேங்க இது உண்மையிலே சூப்பரா இருக்கு செபலோட கொண்ட சுத்த லூசு பசங்கடா அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறானுங்க நல்லா வருவேன்னு டேய் எனக்கு இந்த ஆனந்தரசனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா ஏன்டா அவங்க ரொம்ப மோசமானவங்கடா அவங்கள ஏமாத்துறோம்னு தெரிஞ்சது ஏமாத்துற விஷயமா ஏமாத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்ப சந்தியா நம்ம பக்கம்டா சரி சிங்க ரூம் கதவை சாத்த சொன்ன ஜன்னலை எதுக்கு மூட சொன்ன சந்தியா மேல பட்ட காத்து கூட அவன் மேல படக்கூடாதுடா வாட் எ டெரர் கேரக்டர் எடா அது இருக்கட்டும் உன் லவ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போற லவ் வரணும்னா
என்ன பண்ணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர், அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கணும். பர்டிகுலரா பெனில் தலைமைன்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்ல இந்த ஆசிட் அதிகமா இருக்கு. ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸா பழகுறவங்க மேல லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ. ஓகே டாக்டர். ஏய், சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும். ஆனா அது வாங்கி கொடுத்த மேல தான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம். எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிட்றது இல்ல. உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். என்ன பர்த்டேவா? அதுக்குள்ளேயுமா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான்? இங்க பாருடா. டேய் பிரபு நில்றா. இருடா, அவங்கள வச்சுக்கிறேன். சரி மச்சான், அவன் உன்னை 15 நாள் காலேஜுக்கு வரணும்னு சொன்னானு. ஒரு தடவையாவது உன்னை கான்டாக்ட் பண்ணானாடா? இல்ல, 2 தடவை நான் தான் அவனை காண்டாக்ட் பண்ணேன். என்னடா சொன்னா? 2 தடவையும் டாப் அப் பண்ண சொன்னா. உன் டாப் அப்ல அவன் பிக்கப் பண்ணிருக்கான்டா. அவள சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறான் மச்சான். அதுவும் ஆளே இல்லாத தேட்டருக்கு. அவன் நிறைய ஒர்க் பண்றான் மச்சான். அவளோட கொஞ்சிறது என்ன, மலையில நனைகிறது என்ன? என்னது? மழை பேஞ்சதா? அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா? அட பாவி, அவன் நல்லா வருவான்னு சொல்லி நீ நாசமா போயிட்டியடா. அண்ணா அண்ணா நான் வர ஐடி ரேட்ல டேய் என்ன குடிற புடா. டேய் டேய் நில்லுடா. டேய் சொல்றேன் நில்லுடா. ஏய் நில்லுடா. ஐயோ, கண்டுபிடிச்சிடுங்க. ஏய், பண்ணிய மூஞ்ச பார்த்தா தெரியுமா? முதுக பார்த்தா தெரியாதா? நீ எல்லாம் ஒளியன்னு நினைச்சது தப்புடா. நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சது தப்புடா. ஏன்டா? என்ன அடிச்சா உனக்கு தான்டா வலிக்கும். யார பார்த்து என்ன பேசுற? யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவன பார்த்து யூங்கற? டேய் தோபாரா சுட்டி டிவி. யாரா சுட்டி டிவி? யாரா சுட்டி டிவி? நீதா சுட்டி டிவிங்கற நீ. ஐயோ ஏய், நீ பேசாம இருக்கணும்னா பபுள் கம் வாங்கி கொடுத்தேன். ஏன்டா வாய் திறந்த? கேங் மானத்தை எடுத்துட்டியடா. வாடா படன்றல படா சொட்ட படா படா என்ன ரூம்ல உள்ள வச்சு வீட்டை பார்த்து சத்யா நீ பிக்க பண்ணியா? ஜன்னல கூட தரக்க வேண்டாம். ஜன்னல கூட அண்ணே வேற சொல்ல கேளு. அண்ணே வேற சொல்ல கேளு. ஜன்னல சொல்ல கேளு. பிக்க பண்ணுவாங்கல சின்ன பையனை போட்டு அடிக்கிறேன். நீ சின்ன பையன். ஓ வீரத்தை அந்த பொண்ணுகிட்ட போய் காட்டு. அவளை நான் லவ் பண்ண வைக்கிறேன்டா. சந்தியாவை நான் லவ் பண்ண வைக்கிறேன். சந்தியா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல. நான் இங்கே குதிச்சு செத்துருவேன். நீ முதல்ல கீழ இறங்கு. நீ லவ் பண்றேன்னு சொன்னதா நான் இறங்குவேன். ப்ளீஸ் நீ கொஞ்சம் கீழ இறங்கி வா. 2 வருஷமா உன சிச்சிர லவ் பண்றேன் சந்தியா. நீ மட்டும் சொல்லலனா சத்தியமா குதிச்சுவேன். சொன்னா கேளு. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன், குதிச்சிடுவேன். ஏதாவது சொல்லுடி, அவன் குதிச்சிட போறான். சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. சொல்லு சந்தியா சொல்லு. சொல்லுடி. சொல்லு சந்தியா சொல்லு. அரவிந்த் சந்தியா
அவனை நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிருவேன். நீ என்ன லவ் பண்ணா குதிச்சிருவ சந்தியா. அவனை குதிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா சொல்ற சந்தியா, நான் குதிச்சிருவேன். அப்ப இவ்வளவு நேரம் பொய் சொல்லியிருக்கான் பாருங்க. இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவன் சாகறதா இருந்தா இங்க எல்லாம் நிக்கணும். எவ்வளவு சேஃப்டியா நிக்கிறான் பாருங்க. சந்தியா, நான் குதிச்சிருவேன். 3 மணி நேரமா இதே தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் குதிக்க மாட்டான். வாங்கடா போலாம். அவனை லவ் பண்ணலன்னு சொல்லுங்க. பிரபு முதல்ல நீ கீழ இறங்கி வா. அப்ப நானு நீ இறங்கடி போடா. இங்கே டெல்லிக்கு நீ தனியா தான் போணும். என்னடா முறைக்கிற? என்னடா மரியாதையா பேசுற? இங்க ஏல அடிக்க ஆள் கொண்டு வரேன். முதல்ல பேச ஆள் கூட்டு வா. அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஏற்கனவே பட்ட அசிங்கம்லாம் போதும். தயவு செய்து கிளம்பு. படா. பேர பேரு ஹாப்பி ராஜ். பிரபு நீ ஏன் குதிச்சிடுவேன்னு சொன்ன? இல்லைங்க, இன்னைக்கு அரவிந்த் மிரட்டுறான்னு அவசரப்பட்டு நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு டார்ச்சர் ஆயிடும்ல. அதாங்க அப்படி செஞ்சேன். தேங்க்ஸ் பிரபு. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சிங்க லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா என்னடா பண்ணிருப்ப? சத்தியமா குதிச்சிருப்பேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, குதிச்சிருப்பேன். என்னடா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாங்களாமே? ஆமா ஆமா, அது உண்மைதான். பிரபு இங்க. பிரபு இன்னும் வரல. சரி வந்ததும் என்ன வந்து பிரேக்ல பார்க்க சொல்லு. சரி சொல்றேன். இவ்வளவு பெரிய உருவம் என்ன யாராவது தேடுறாங்களா? மச்சான் உன்னை எல்லாம் தேட வேணாம்டா, பார்த்தாலே தெரியும்டா. ஐயோ நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனடா? உன் வேலையை மட்டும் பாரு. நேத்து வந்தா அவன் என்ன பார்க்கவே இல்ல. நீ சொன்னியா இல்லையா? அவன் வரவே இல்லைங்க. இப்போ எங்க? இன்னைக்கும் வரலங்க. இன்னைக்கும் வரலையா? எங்க போயிருப்பான்? இன்னைக்காவது வந்தானா? நீ போய் பாத்தியா? யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? எங்க போறோம் எங்க இருக்கிறோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல. அவன் கிட்ட போய் சொல்லு. இனிமே அவனே வந்து பேசினாலும் நான் அவன் கூட பேச மாட்டேன். பதினஞ்சு நாள் சிங்கு வரலனா கூட அவனை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா 2 நாள் நீ வரலன்னு தான் இவ்வளவு எமோஷன் ஆகுது. இப்ப நீ நினைச்சது நடந்துருச்சுரா பிரபு. சொல்லு. இங்க என்ன? ஏன் வரக்கூடாதா? ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ அப்பா பேசுறேம்மா. பிரபு. பிரபு சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பாத்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு. போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவை நான் லவ் பண்ணதுன்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்ததால நான் லவ்வை சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசெல்லாம் இருந்து லவ்வை சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிருமோன்னு பயமா இருக்கு. அதனால நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ்வை சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம்.
நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏத்துக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ காடு மறந்துட்டேனே. டேய் எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? சாரிடா தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வா சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய் எங்கடா? ஹலோ போடா, கூப்பிடுறா. ஹலோ டேய் சத்தமா கூப்பிடுறா. ஹலோ ஹலோ டேய் ஆல் தி பெஸ்டா. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏங்க எவ்வளவு நேரம் பின்னாடி கூப்பிட்டே வரேன், நிக்காமலே வரீங்க? கூப்பிட்டியா? எப்போ கூப்பிட்ட? லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வரேங்க. கேட்கவே இல்ல. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு வரேன், கேட்கவே இல்லைன்றீங்க. ஹலோ ஹலோனா பசங்க தான் திரும்பி பார்ப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? பின்ன எப்படிங்க கூப்பிடுறது உங்களை? அக்கான்னு கூப்பிடு. ஆ? இல்ல சந்தியா அக்கான்னு கூப்பிடு. கூப்பிடு பிரபு. என்ன வளர்ற? அக்கா அக்காவா? சரி டிக்கெட் கொடு. சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே? வாங்கடா. எங்கடா போயிருப்பா? ஏய் கிளாஸ்ல பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுறா. டேய் என்னடா இங்கேயும் காணோம்? டேய் பிரபு பாத்தியா? டேய் பாத்ரூம்ல டேய் இருந்தா. வாடா வாடா. டேய் என்னடா பண்ற? அக்கான்னு சொன்னல, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல, அதான் வாயை கழுவிட்டல. பின்னால வாய் கழுவிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அவ சொல்லணும்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கும்டா. அப்படி சொல்றதுன்னா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்க கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போகணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? +2ல நான் எடுத்த மார்க்குக்கு
எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லயே சீட்டு கிடைச்சது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமா பார்த்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியா இருக்கும். அப்படி சிம்பிளா ஒருத்தனை எனக்கு பிடிக்கும் போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசுல ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டிட்டு எடுப்பா. சாமி, குங்குமம் வந்துருச்சு. அவசரப்படாத. ஒரு முறைக்கு 3 முறை போட்டு பார்ப்போம். எது அதிகமா வருதோ அது நடக்கும்பா. தாயே, சாமி, மஞ்சள் வந்திருக்கு. கொடுப்பா. இன்னொரு தடவை போட்டு பார்ப்போம். போதும் சாமி, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ, பெரிய சாக்லேட் கொடுங்க. இன்னைக்கு எப்படியாவது லவ் சொல்லி ஓகே பண்ணிடணும். ஏய் மச்சான், இங்க வா. மச்சானா? சந்தியா உன்னை அக்கான்னு கூப்பிட சொல்லிட்டா. அப்ப நீ எனக்கு மச்சான் தானே? அரவிந்த் லவ் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் சந்தியாவை லவ் பண்றேன்னு சொல்றேன். நீயுமா? அதனால சந்தியா கிட்ட போய் ராஜேஷ் நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வரியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? ஏய், 3வது வருஷம் முடிய போது வேலை வெட்டிக்கு போய் அப்பா அம்மாவை காப்பாத்துவியா? அதை விட்டுட்டு சந்தியா லவ் பண்றேன், சங்கீதாவை லவ் பண்றேன்னு போன போய் படிக்கிற வேலையை ஏய், பாருங்க. என்னடா ரொம்ப பேசுற? போய் சொல்லிட்டு வாடா. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுண்ணே. டேய், முடியுமா முடியாதாடா? முடியாது. சரி விடு, நானே போய் கேட்டுக்கிறேன். அண்ணே, நீங்க இவ்வளவு சின்சியரா இருக்கீங்கன்னா நானே போய் கேட்டு வந்துடுறேண்ணே. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. அண்ணே, ஒரு ஜூஸ். அப்புறம் சொன்னியாடா? சொல்லுடா, என்னடா சொன்னா? அவங்க வேற யாரையோ லவ் பண்றாங்க. வேற யாரையோவா? யாரடா? கேக்குறேன்ல, சொல்லுடா. அதெல்லாம் உங்க பர்சனல் மேட்டர், நான் எப்படிங்க கேட்க முடியும்? சரி விடுறா, நானே கேட்டுக்கிறேன். கேட்காதீங்க. ஏன்டா? அவங்க என்னதான் லவ் பண்றாங்களா? பொய் சொல்றியா? இருடா, சந்தியா கிட்டே சொல்றேன். நீ போய் சொல்லு அவ இல்லன்னு பா. ஆனா நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லு. ஒரு ஜூனியர் நீ சீனியர் என்ன பார்த்து மாமா வேலை பார்க்க சொல்றியா? ஏன் நான் உனக்கு மச்சான் வேலை பார்க்கும்போது நீ எனக்கு மாமா வேலை பார்க்க மாட்டியா? போய் சொல்றா. சொல்றேன்டா. இவன்கிட்ட நீ என்ன சொன்ன? சொல்லு. சொல்றா, இவன்கிட்ட சொன்னியா நீ என்ன லவ் பண்றேன்னு? சொல்றா, கேக்குறல, சொல்லு. தொடக்க போட்டு சொன்னேன்ல, இப்ப சொல்றா. ஆமாடா. ஏன்டா அப்படி சொன்ன? சொல்றா, என்னடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? சொல்றா, ஏன்டா அப்படி சொன்ன? கேக்குறல, சொல்லு. ஏன்டா அப்படி சொன்ன? சொல்லு. உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சொல்ல சொன்னாங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். சாரி பிரபு. தெரியாம அடிச்சிட்டேன், தப்பா எடுத்துக்காத. சாரி பிரபு. ஐ லவ் யூ. சும்மா தானே சொன்ன? சும்மா சும்மா ஒருத்தன் சொல்லுவானா? சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ.